ரோஸ் செடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்சல் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் நர்சரி கார்டன் அப்படின்னு சொல்லி சேனலை போய் பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். இந்த சேனல் பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு 10 பிளான்ட் வந்து கோம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். முடிஞ்ச அளவு நீங்கள் பக்கத்தில் நர்சரி கார்டன் இருந்துச்சுன்னா அங்கே போய் வாங்கிக்கோங்க. நிறைய பிளான்ட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் வாங்குங்க. இது வந்து என்னுடைய சஜஷன். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிற பிளான்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கு பாருங்க. இதில் மொக்கெல்லாம் இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது செடி. அப்புறம் இது வந்து பார்க்குறதுக்கு ஃபெதர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு கொடி மாதிரியும் போகும் போல இருக்குது. குட்டி குட்டியாக மொட்டு நிறையா இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா லைட் பிங்க் கலர், ஆல்மோஸ்ட் என்னோட ட்ரெஸ் கலர் தெரியுதா. அப்புறம் இது 4th பிளான்ட்டு. இது பாருங்கள், ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. மொக்கெல்லாம் இருக்குது. இங்கே கொடுக்கும்பொழுதே மொக்கோடு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டா எல்லோவான்னு தெரியல. இது ஒரு கலரு. இதுலேயும் மொக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். நேற்று தான் சென்ட் பண்ணாங்க கொரியரில், இன்றைக்கி தான் வந்துச்சு. அடுத்தது இது ஒரு மாதிரி காஷ்மீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், பூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் 2 மொக்கு இருக்குது. இதுவும் நல்லா இருக்குல்ல. அடுத்தது இன்னொன்று வந்து இந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்கள். இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் கலர் மாதிரி இருக்குது. இது வந்து ரெட் நல்லாயிருக்கு. இது குட்டி குட்டியாக இருக்குது. பூவு நிறைய குட்டி குட்டியாக பூக்கும் போல இருக்குது. மொக்கெல்லாம் இருக்குது. அப்புறம் அடுத்த ரோஸ் செடி காட்டுறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் ரெட் கலர் தான். ரெட் கலரில் தான் அமைச்சிருக்காங்க. இது ஒரு கோம்போ ஆஃபர் மாதிரி. கோம்போ ஆஃபர்னு சொல்லி ஒரு 10 ஃப்ளவர் வந்து கோம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம் அந்த நியூ இயருக்கு. இதுவும் பாருங்கள், மொக்கு இருக்குது, பூ இருக்குது பாருங்கள். அடுத்த பிளான்ட்டில் சின்னதாக ஒரு ஒயிட் கலர், இதோ சின்னதாக ஒயிட் பூக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இது கீழே இருக்குது. இதுக்கு நான் காட்டுறேன் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒயிட் கலர் ரோஸ் செடி வாங்கியாச்சு. அதுக்கு மண் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து மண் சூப்பராக இருக்கும், செம்மண் அப்படின்ட்டு. வாங்க. இந்த அக்கா வீட்டில் தான் நாங்கள் வந்து பூச்செடிக்கு மண்ணு கொடுத்தாங்க. ஆமாம் பாட்டி, ஹாய் சொல்லுங்க. ஹாய், சூப்பர் பாட்டி. இவங்களா இருந்தால் நமக்கு மண்ணெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க. ஆமாம், எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிடு. மண்ணு போட்டாச்சு. இங்க பாருங்க, குட்டி பசங்கள்லாம் வந்து எல்லாம் அள்ளி கொடுத்தானுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட்டு வாங்கணும். பாட்டு வாங்குறதுக்கு கடைக்கு போகிறோம். போலாமா? வர வழியிலே ஒரு கடை இருந்தது. அங்கே இறங்கி போய் பார்த்தேன். பிளாஸ்டிக் மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. நான் வந்து மண்ணில் பாட்டு எதிர்பார்த்தேன், கிடைக்கல. ஸோ சரி, இதில் நல்ல டிசைன்ஸ் நிறையா இருக்கிறதுனால ஒரு 7-8 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு 7-8 பாட் பெருசாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு மண் கலவி போட்டு செடி நடலாம் வாங்க. நர்சரியில் வேப்ப முன்னாக்குன்னு சொல்லி ஒரு 2 பாக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்து மண்புழு உரம், அது ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு. மண்புழு உரம் நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ தான் பிளான்ட்டில் நல்லா பூ வரும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த கோகோபீட் சொல்லுவோம் பார்த்திங்களா, தேங்காய் நாருன்ட்டு. இங்கே பாருங்கள், இதுவும் நர்சரியில் அவைலபிளாக இருந்துச்சு. அதனால் அது ஒரு 1.5-2 கிலோ இருக்கும். அதையும் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மணல் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறனால கொஞ்சம் மணல் எடுத்துக்கிட்டேன். இப்போது மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, அப்புறம் நம்ம கொண்டு வந்த செம்மண், அதை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு செம்மண் எடுத்து ஒரு பெரிய பேஸ்கெட்டில் கொட்டிட்டேன். அதில் இருக்கிற கல்லெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடணும். எனக்கு எப்படியும் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா கல்லெல்லாம் நிறைய இருந்துச்சு இதில். இப்போ கல்லெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு மணல் கொஞ்சம் ஆட் பண்ணி உரமெல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஃபைனலாக ஃபஸ்ட்டு மஞ்சள் செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குல்ல செடி. இதை ஃபஸ்ட்டு நடலாமா? பாருங்கள், ஜாடியில் நட்டாச்சு, தண்ணி அழகாக ஊற்றியாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா செடியும் நட்டுட்டேன். எனக்கு இப்போ கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா உரமெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ரோஸ் செடி வச்சு சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக ரோஸ் செடிக்கு செம்மண் வேணும். சாயந்தரம் டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க. கண்டிப்பாக ஹெல்த்தியான பிளான்ட்டு. கண்டிப்பாக நிறைய பூ வரும். பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு தான் வேப்ப முன்னாக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு பூ வந்து வரல அப்படின்னா நர்சரியில் கேட்டிங்கன்னா ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை போட சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க. டெய்லி தண்ணி ஊற்றுங்க. செம்மண் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் கொஞ்சம் உரம் போடுங்க. அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் கழுவுற அரிசி தண்ணி, காய்கறி தண்ணி இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா செடி நல்லா வளரும். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ரோஜா பூ செடி வச்சு பயன்பெறுங்க. பாய்.